காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் ஒற்றுமையாக செயல்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என தமிழ்நாடு புதுச்சேரி பெடரேஷன் தலைவர் மாரப்பன் பெருமிதம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்கள் அமைக்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த நிலையில் அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் அதற்கான நிதி ஒதுக்கீடு தற்பொழுது வரை செயல்படவில்லை. 22 நீதிமன்றங்கள் இருக்க வேண்டிய நிலையில் 7 நீதிமன்றங்கள் மட்டுமே உள்ளது. மேலும் வழக்கறிஞர்கள் வழக்காடிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் இல்லை. இவை அனைத்தையும் நிறைவேற்ற கோரி காஞ்சிபுரத்தில் உள்ள 3 வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் கடந்த வாரம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்று நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் திடீர் சாலை மறியலில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன் பொது செயலாளராக பதவியேற்ற கார்த்திகேயன் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் அடுத்த கட்ட ஆலோசனைகள் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள விடுபட்ட பகுதிகளில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்கள் கட்ட அரசு முன்வர வேண்டும் எனவும் அதனை காலம் தாழ்த்தும் நிலையில் ஓர்நாள் தமிழக அரசு புதுச்சேரி கூட்டமைப்பில் உள்ள வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்த புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் எனவும் அதே வேளையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவிகளை நாடி தமிழக முதல்வரை சந்திக்க நேரம் ஒதுக்க கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் நேரடியாக முதல்வரை சந்தித்து உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பின் பொது செயலாளர் கார்த்திகேயன், வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் வி.எல். கண்ணன், திருப்பதி முரளி கிருஷ்ணன், சிவகோபு, செயலாளர்கள் உமாசங்கரி, சிட்டிபாபு, சத்தியமூர்த்தி, அரவிந்த் குமார், துணைத் தலைவர்கள் டி.சி. சவுந்தரராஜன், ஹரிதாஸ், இணை செயலாளர்கள் தாங்கி பழனி, கே.பி. சிவகுமார், வித்தக வேந்தன் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் ஆத்மாத்மாக உண்மையாகவே நான் சந்தோஷப்படுகின்றேன். சில ஊர்களிலே நான் இந்த சங்கத்திற்கு சென்று அந்த சங்கத்திற்கு சென்றால் ஒன்று செல்லக்கூடாது என்பார்கள், இல்லை என்றால் எங்களிடம் வர வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு 3 சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர் நிர்வாகிகளும் ஒரே இடத்தில் கூடி ஒரு வழக்கறிஞர்களின் கோரிக்கையை, ஒரு மக்களுடைய போராட்டத்தை கையெழுத்துள்ளீர்கள். அதே நேரத்தில் என்னை இந்த சங்கத்திற்கு அழைத்த பொழுது அந்த தாய்ப்பாலான கேவிய நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் நாங்களும் உடன் வருகிறோம், வாருங்கள் என்று அழைத்து வந்தார்கள். இதுதான் போராட்டத்தின் வெற்றி. ஏனென்றால் ஊர் இரண்டுபட்ட காலத்திலே நீதிமன்றத்தை உட்பட காவல்துறை உள்ளிட்டவர்கள் தான் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். தற்சமயம் அதை பொதுமக்களும் கொண்டாடுகிறார்கள். அந்த நிலை காஞ்சிபுரத்தில் இல்லை என்பதை 100% நான் தெரிந்து கொண்டேன். இதையெல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. மாநாட்டை சிறப்பித்ததோடு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு போராட்டம் அறிவித்தாலும், எந்த ஒரு மாநாடு அறிவித்தாலும் காஞ்சிபுரம் சார்பாக உங்களுக்கு ஒரு பொதுச் செயலாளரையே வழங்கியுள்ளோம். அதில் அவருடைய ஒப்புதலோடு நீங்கள் என்ன உத்தரவிட்டாலும் அவருடைய ஒப்புதலை கேட்டறிந்து நாங்கள் கூட்டமைப்பை என்று கடமைப்பட்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பல லட்சம் மக்களை கொண்ட நகரமாக இந்த நகரம் விளங்கி வருகின்றது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உரிய நீதிமன்றங்களை பெற வேண்டும், அரசாங்கம் அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த சில தினங்களாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அவருடைய போராட்டமானது 7 நீதிமன்றங்கள் இயங்கி வரக்கூடிய இந்த சூழலில் 22 நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும். ஆனால் 7 நீதிமன்றங்கள் இருப்பதால் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்லாது வழக்காடிகளுக்கும் மிக சிரமமாக உள்ளது என்ற கருத்தினை உயர்நீதிமன்றத்திற்கும் இந்த தமிழக அரசிற்கும் அனுப்பி வைத்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலே ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் இன்னும் நிதி ஒதுக்கி கட்டித்தரப்படாமல் உள்ளது. இங்கே 3 சங்கங்கள் உள்ளன. மாவட்டத்திலே ஸ்ரீபெரும்புதூர், உத்தரமேரூர் எல்லாம் 5 சங்கங்கள் உள்ளன. அவர்கள் ஒன்று கூடி என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களுடைய சங்கங்களுடைய கூட்டமைப்பு துணை நிற்கும். அது மட்டுமல்லாது அவர்கள் வேண்டிக் கொண்டால் ஒரு நாள் தமிழகம் முழுவதும் நீதிமன்ற பணியிலிருந்து யாரும் நீதிமன்ற பணிகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பினை வெளியிடவும் இந்த கூட்டமைப்பு தயங்காது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மக்கள் கருதிய திட்டங்கள் தான். இன்னைக்கு வர இந்த கோர்ட்டுகளை வர்றோம், நீங்களே பாக்குறீங்க வழக்குகள் எவ்வளவு இருக்கு, வழக்கறிஞர்கள் எவ்வளவு இருக்காங்க, நீதிமன்றங்கள் எவ்வளவு இருக்கு, அவருக்கான கட்டமைப்பு வசதிகள். உதாரணத்துக்கு இங்க 3 சங்கங்கள் இருக்கிற இது பாருங்க. இந்த சங்கத்துல இதற்கு மேல உறுப்பினர் வந்தா அவங்க எங்க நிப்பாங்க? அவங்களுக்கு உள்ள அறைகளும் சரி, அவர்களுக்கு உள்ள நீதிமன்ற கட்டடங்களும் சரி போதுமானதாக இல்லை. ஆதலால்தான் 10 ஏக்கர் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பார்க்கிங் வசதி உள்ளிட்ட கட்டமைப்புகளோடு கட்டித்தருவதாக உயர்நீதிமன்றத்திலே சொல்லியுள்ளார்கள். அதற்கான நிதியை இந்த அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் என்றுதான் வழக்கறிஞர்கள் போராடுகின்றார்கள். அது அவர்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல, மக்களுக்கான போராட்டமும் சேர்ந்தது. முதல்வரை சந்திப்பதற்கு இங்கே உள்ள சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரை அணுக சொல்லியுள்ளேன். கூட்டமைப்பின் சார்பாகவும் அங்கே சென்னை சென்று முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியெல்லாம் சந்தித்து, கட்டட கமிட்டியெல்லாம் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அவர்கள் அங்கிருந்து அரசாங்கத்துக்கு அனுப்பிட்டதாக சொல்கின்றார்கள். ஆகவே எப்பொழுது நிதி ஒதுக்கப்படும் என்பதை அரசாங்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ள நாங்கள் அவரை சந்திக்கலாம் என்று உள்ளோம்.